பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என கண்பானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அழுத்தங்கள் இருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள், பண நெருக்கடி, பலகீனம், ஊழிய சவால்கள். இந்த நிலையில் நாம் யாரை நம்புகிறோம்? சங்கீதக்காரனாயிருக்கிற தாவீது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனைகளை சந்தித்த ஒரு நபர். அவர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்றத நம்ம பார்க்க முடியும். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கும் எப்போதுமே நாம் அவர் மேல் நம்பிக்கை வைங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இன்றைக்கு நாம் சில நேரங்களில் மட்டும் ஜெபிக்கிறோம். பிரச்சனை வந்தால் மட்டும்தான் தேவனை நாடுகிறோம். பாருங்க ஏங்க, உண்மையான விசுவாசம் என்பது சூழ்நிலை நல்லதா கெட்டதா என்பது அதற்கு தெரியாது. வேலை இருக்கும் போதும், வேலை இல்லாத போதும், ஆரோக்கியம் இருக்கும் போதும், நோயில் இருந்தாலும் ஒரே தீர்மானத்தில் நீங்கள் இருக்கணும். ஏன்னா நம்பிக்கை என்பது அது உணர்ச்சியில் அல்ல, அது ஒரு தீர்மானம். பாருங்க, அப்படி சொல்லுவேன். நீங்கள் எடுக்கிற தீர்மானம்தான் உங்களை தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வழி செய்யும். இரண்டாவது அவர் சொல்றாரு, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஊற்றிவிடுங்கள் என்பது முழுமையா நம்முடைய இருதயத்தை திறந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற மனவேதனைகளை, உங்களுக்கு ஏற்படுகிற பயத்தை அல்லது உங்களுக்கு ஏற்படுத்துகிற சந்தேகத்தை, கோபத்தை, நீங்கள் எல்லாவற்றையும் மறைக்காம தேவனிடத்தில் சொல்லணும். ஆனால் பலர் ஜெபிக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன், என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் உள்ளத்தை திறந்து பேச மாட்டார்கள். ஏதோ ஒரு பகுதியை மறைத்து தேவனிடத்தில் பேசுவதை பார்க்க முடியும். அதாவது தான் தவறே செய்யாத போலவும் மற்றவர்கள்தான் தவறு செய்தார்கள் என்பதை போல அவர்கள் தேவனிடத்தில் பேசுவதை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல கவனிங்க. தேவன் உங்கள் உள்ளத்தை அறிந்தவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த சுமையை, அந்த வேதனையை, அந்த வேதனை வந்ததனுடைய காரணத்தை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடுங்க. அப்பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அடைக்கலம் என்பது ஒரு பாதுகாப்பான இடம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, புயல் வந்தாலும்
நீங்கள் அந்த அடைக்கலத்திற்குள்ளே இருக்கும்போது உங்களால் சுகமாக இருக்க முடியும். பாருங்கள், இந்த உலகம் நிலையற்றதுங்க. நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். ஆனால் தேவன் அவர் மாறாதவர். என கண்பானவர்களே, நம்முடைய பாதுகாப்பு பணத்தில் அல்ல, மனிதர்களில் அல்ல, தேவனுக்குள் இருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு 3 அழைப்புகளை கொடுக்கிறது. 1, எப்போதும் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். 2, உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனையை அவரிடத்தில் ஊற்றி விடுங்க. 3, தேவனை அடைக்கலமாக பிடித்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தருவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? கர்த்தாவே, எல்லா நேரங்களிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எனக்கு தாங்க. என் இருதயத்தை உம்மிடம் திறந்து சொல்லும் தைரியத்தை எனக்கு தாங்கப்பா. நீங்கள் தான் என் அடைக்கலம். உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். என்னை நெருக்குகிற இந்த சூழ்நிலைகளை மாற்றி ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.